என்ன பாக்குறீங்க? எங்க நண்பர் சண்டை நடக்க போகுது. ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அடுத்தடி உங்களுக்கு தான். அரியா ஃபைட்டா பாத்துருமா சார்பேட்டா பரம்பரை ரங்கவாதி சிசியண்டா. சோ गाइस, இது வந்து ஆர்சனல் அண்ட் மேன் யுனைட்டடோட ப்ரிவ்யூ, ஒரு குட்டி ப்ரிவ்யூ ஒன்னு பாத்துறோம். FA கப். எஸ், போன மாசம் தான் அடி வாங்கணும் ஆர்சனல் கிட்ட நாங்க. எஸ் நினைக்கிறேன். ஒரு குயிக் லுக் பாத்துறோம். ஃபார்ம் எப்படி இருக்கு ரெண்டு டீமுக்கும். இல்ல ஆர்சனல் தான். நானும் சொல்லி யுனைட்டட் வந்துரும். எதுக்குடா நீங்க ஃபேன்ஸா நினைப்பாங்க. எப்ப பார்த்தாலும் தோந்துரும். கன்சிஸ்டன்சி இல்ல, அதனால ஆர்சனல் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. இது எமிரேட்ஸ் தானே, எமிரேட்ஸ்ல தான். நியூகாஸ்ல வச்சு செஞ்சுட்டு போயிட்டீங்க. நல்ல டீம். அவங்களுக்கும் மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் ஒத்து போற ஒரே இது யுனைடெட் தான். மத்தபடி அவங்க சூப்பரா இருக்காங்க. ஈகெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா போன மேட்ச் ஃபயர் நான் பாக்கல, எனக்கு தெரியும் இது நம்ம நியூகாஸ்ல இருந்து எங்களை தோக்கடிச்சோம் கேரபோ கப்லன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம FA கப் வந்து பேசலாம். ஆமா FA கப் இது எத்தனை தேர்ட் ரவுண்டா ஃபோர்த் ரவுண்டா? தேர்ட் ரவுண்ட் தானே. சோ இன்னும் லாங் வே டு கோ தாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஸ்டேஜ்ல மீட் பண்றோம். ஆமா இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் எல்லாருமே சொத்த டீம் கிடைச்சிருக்கீங்க இந்த டைம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டைம்ல சீக்கிரமாவே முதல் மாதிரி வந்துட்டு நியூட்ரல்ஸ்க்கு நல்ல ஒரு ட்ரீட். ஆமா. அண்ட் இது ஒரு ஆர்சனல் வர்சஸ் யுனைடெட் வந்து எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச், கேம் ஆஃப் த வீக், கேம் ஆஃப் த டே எப்போ இருந்தாலுமே அப்படிதான். ஏன்னா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரைவல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு. ஸோ அந்த அதான் 12th இருக்கு. அப்போ 12th தானே சண்டே நைட் 8:30 மணிக்கு முடிஞ்ச அந்த ரியாக்ஷன் வீடியோ பண்ண பார்ப்போம். இல்லாட்டி இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கைஸ், யுனைடெட் லிவர்பூலோட விளையாண்டு 2-1 டிரா பண்ணிட்டீங்க. சூப்பரா விளையாண்டுச்சு. நம்ம ஆல்ரெடி அதுக்கு ப்ரிவ்யூ போட்டிருக்கோம், ரியாக்ஷன் வீடியோ போட்டுட்டோம். அது பாருங்க கைஸ். அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா ஆமா அந்த வீடியோ பாருங்க, போட்டுறோம். வேற அதுல நாட் ஒன்லி த ஸ்கோர் ரிசல்ட், அதுல பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் விஷயம் இல்ல இம்ப்ரெசிவான விஷயம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த இப்படி விளையாடவே இல்ல. ஆக்சுவலி சிட்டியை தோக்கடிக்கும் போது கூட இந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலி லிவர்பூல் நல்லா விளையாடுங்க, நீங்க பெஸ்டா இருந்துச்சு. அமரிம் வந்ததுக்கு அப்புறம் how he wants அப்படின்ட்டு இருக்குல்ல, அது அந்த இது விளையாண்டாங்க. ஸோ ஆஃப்டர் 4 மேட்ச் கண்டினியூஸா தோத்துட்டு 5வது மேட்ச் நீங்க ஜெயிச்சீங்க. அது உங்களுக்கு ஜெயிச்சது வின் மாதிரி தான். இருக்கிறதுக்கு அது லிவர்பூலுக்கு அகைன்ஸ்ட் ஆன்ஃபீல்ட்ல வின் மாதிரி தான். அது வந்து எப்படின்னா சிட்டியை தோக்கடிச்ச எத்தியாட்ல 4 கண்டினியூஸா அப்புறம் தோந்துட்டோம். எல்லாம் வின்னபிள் கேம்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப ஆன்ஃபீல்ட்ல டிரா. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பெரிய டீம்ஸ் கூட நல்லா அதான் மென்டாலிட்டி இல்லாம. ஆக்சுவலி அது என்னெல்லாம் நம்ம முக்கியம் வேண்டாம், அந்த பெரிய டீம் வரும்போது நம்ம எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா தான் வேணும். அதான் இதுதான் மென்டாலிட்டி எப்படி சொல்லுவாங்க. யுனைடெட் அவ்வளோ ஃப்ரெஜைலா அவ்வளோ இதா இருக்காங்கல்ல பிளேயர்ஸ் எல்லாம். எப்படின்னா ஆப்போசிட்ல என்ன டீம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு இறங்கி போயிருக்காங்க. அந்த அவங்க மைண்ட் செட்ல போய் விளையாடுறாங்க. இப்போ 20th பொசிஷன்ல இருக்க டீம்னா அவங்க எப்படி விளையாடுவாங்களோ அந்த விளையாடுவாங்க. அதுல அவங்க அடிச்சு போட்டு போயிருந்தாங்க. இதே பெரிய டீம் இருந்துச்சுன்னா சரி, பெரிய டீம் இவங்க மேட்ச் பண்ணி விளையாட இது பண்ணாங்க. ஆனா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து பிளேயர்ஸ் ஹேவ் ஸ்டார்டட் டு ரியலைஸ் ஒரு ஃபீலிங் கிடைக்கும் யுனைடெட். ஆமா, ஒரு பிளேயர்ஸ் வந்து அந்த ஆமா இதுதான் பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ் அன்னைக்கு ஆஃப்டர் த மேட்ச் அவர் சொல்லியிருந்தாரு. ப்ரூனோ, அப்புறம் இன்னும் 2 பேர் யாரோ பேசியிருந்தாங்க. அப்புறம் ப்ரூனோ அமரிமும் அவரோட எப்பவுமே சொல்றது தான். ஸோ அதான் அந்த அவங்களுக்கு வந்து இப்போ புரியுது, லைட்டா புரியுது மென்டாலிட்டி. இங்கே தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறோம், இதில் தான் இது நடக்கு, இதான் சேஞ்ச் பண்ணணும். ஸ்லோவாக புரிஞ்சாலுமே அட்லீஸ்ட் புரியுது. அது வரைக்கும் நல்லது. எதுக்குன்னா சொல்லுவோம்ல, நெவர் டூ லேட். எப்பவுமே ஆகுது. அட்லீஸ்ட் இப்பயாட்டு பண்ணாங்க. அது இன்னும் அது கேரி ஆன் பண்ணணும். அதான் இந்த மேட்ச்ல எங்களோட மென்டாலிட்டி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. லாஸ்டா தான் ஹோம்ல தோண்டோம் நியூகாஸ்டல் கூட கேரபோ கப், அதே மாதிரி லீக்ல பிரென்ஃபர்ட் கூட ட்ரா. ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியல. மிக்கல் ஆர்டெட்டா என்னதான் பண்றாரு, அவரோட ஸ்டாட்டிக்ஸ் என்னது ஒரு மயிலும் புரிய மாட்டேங்குது. எரிச்சலா இருக்குது எனக்கு. ஸோ இன்னமும் நான் அதான் ஃபீல் பண்றேன், நாங்க தோந்துருவோம்னு நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன். ஆமா, உனக்கு ப்ரெடிக்ஷன் வந்து தோந்துருவோம் சொல்லிட்டு எனக்கு புரியுது. நல்லா போய்கிட்டு இருக்கு, சரியா விளையாட மாட்டேங்காங்க, எல்லாம் தோத்து போயிருக்காங்க. ஹோம்ல எல்லாமே ரைட்டு தான். ஆனா
நம்ம என்ன சொல்லுவோம் எமிரேட்ஸ்ல ஒரு நல்ல ஆர்கனைஸ் டீம் லைக் ஆர்சனல், யுனைடெட் கூட சொல்ல முடியாது. இல்ல ஒரு பிளேயர் போனாலுமே மொத்த டீமோட மென்டாலிட்டி ஐயோ அவர் இல்லையா விளையாட முடியாது அந்த ஒரு மென்டாலிட்டி. அது ஒண்ணு ஒரு தப்பு ஆர்சனல். சாக்கா இல்லாம ஒடேகார்ட் இல்லாம எல்லா இதுலயுமே ஃப்ரண்ட் மூணுல யாராச்சும் ஒரு மெயின் ஆள் இல்லாட்டி மற்ற அதே மாதிரி மிட்ஃபீல்ட்ல யாராச்சும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இவங்க இல்லாட்டி அதனால நாங்க தோண்டோம்னு சொல்லி அந்த ஒரு இதை எல்லாத்துக்கும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. எனக்கு அதான் ஒரு எச்சலா இருக்கு. ஒடேகார்ட் போகும்போது ஒரு கொஞ்சம் டிராப் பண்ணாங்க. அதே மாதிரி சாக்கா திரும்ப டிரா இப்போ டிஃபீட் வந்துட்டாங்க. ஆமா. சோ அதான் இது ஒரு யுனைடெட்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னா இது சாக்கா த்ரெட் இல்லாம ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். சோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஒடேகார்ட புடிச்சு வச்சிட்டா ஒடேகார்ட ஒரு மேன் மார்க் பண்ணி, ஏன்னா ஒடேகார்டுக்கு லாஸ்ட் 3 மேட்சும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லதான். ஆனா பிக் பிளேயர் எப்பனாலும் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணலாம், கம்பேக் பண்ணலாம். அதான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து யுனைடெட் வந்து போன மேட்ச்ல எப்படி இந்த லெஃப்ட் இதை பிடிச்சி வச்சிருந்தோமோ, அலெக்சாண்டர் ஆர்னல்ட் சைடுல அட்டாக் பண்ணிருந்தோமோ அது ஒர்க் ஆச்சு. லெஃப்ட்ல பிடிக்க சாக்கா இல்லையா, சாக்கா இல்ல. ஆனா இதுல டிஃபென்சிவ்லி ஒடேகார்ட பிடிச்சி வச்சிருந்தா மேன் மார்க் பண்ணி வச்சா நல்லா இருக்கும். யுனைடெட்க்கு சான்ஸ் இன்னும் கூடும். அண்ட் அட்டாக்கிங் த்ரெட் ஒரு சைட்ல இருந்து குறைஞ்சிட்டு இன்ஃபேக்ட் இல்ல நம்ம சாக்கா இல்ல. சாக்கா இருந்தா வேற லெவல். அதே வந்து ஒரு அட்டாக்கே பெரிய அட்டாக் வந்திருக்கும். அப்ப சாக்கா இல்லாதது ஒரு யுனைடெடுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அதே மாதிரி ஆர்சனலுக்கு அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா டிஃபென்ஸ் தான், செட் பீஸ் தான். ஆமா, ஏன்னா இவங்க வந்து செட் பீஸ் கிங். ஆர்சனல் அதிகமா கோல் அடிச்ச டீம், நாங்க அதிகமா கன்சிடர் பண்ண செட் பீஸ்ல கன்சிடர். சோ அது ஒண்ணுதான் பெரிய அட்வான்டேஜ். அடிக்கணும் அங்க அடிக்கலாம், ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. மத்தபடி அவ்வளவு அட்வான்டேஜ் இல்லை. ஏன்னா ஃபார்ம் இவங்களுக்கும் சரியில்லை. டிஃபீட் போன மேட்ச் வந்து டிஃபீட், யுனைடெட் போன மேட்ச் டிரா which is a good draw against Liverpool. இது வந்து ஒரு பேட் டிஃபீட் against நியூகாஸ்ல். சோ லைட்டா ஒரு எட்ஜ் இருக்கு. எனக்கு அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. எனக்கே வர மாட்டேன் சொல்றேன். ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது அதான் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கல. முக்கியமான மேட்ச் இருக்கும் அப்படி தோணுது. ஆனா ஹோப்ஃபுல்லி அப்படி இருக்க கூடாது. மேட்ச் கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லா அப்படி போனா நல்லா இருக்கும். சோ கடைசி என்ன சொல்றேன், உன்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லிடு. ஐயோ, ஏன்னா நம்ம ரியாக்ஷன் வீடியோ போனோமான்னு தெரியல. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ஷன் வச்சு கொஞ்சம் இதாக இருக்கும். தெரியலையே, நான் தோணுதான் நான் ஃபீல் பண்றேன். சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இவ்வளவுதான். போன வீடியோல உன் ப்ரெடிக்ஷன் கரெக்டா போயிடுச்சு. ஏன்னா அதான் சொல்றேன், நான் பாரு பழிக்கும் பாரு. அவ்வளவுதான். ஸோ பாய். ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.